அனைவருக்கும் வணக்கம். இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு மனிதனுமே விரும்பக்கூடியது மன மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் மனிதர்கள் அனைவருமே விரும்புவாங்க. அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை இல்லை, என்ன செய்வது அப்படின்னு புலம்புறவங்களுக்கு தாங்க முக்கியமாக இந்த வீடியோ. ஒவ்வொரு வீட்லேயுமே சரிங்க, பணம் காசு இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒரு பெண்கள் ஆனவள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே மற்ற இவங்க எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க முடியும். தாய் வீட்டில் இருக்கும்போது எந்த சூழலுமே வாழ்வதற்கு பழகிக்கொள்வோம். அதே சமயம் திருமணத்திற்கு பின்னாடி ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையும் தலைகீழாக மாறுதுங்க. கணவரோட வீட்டில் உள்ள உறவுகள், குடும்ப சூழல் போன்ற அனைத்துமே பல நேரங்களில் அவங்களோட மகிழ்ச்சியை முற்றிலுமாக பாதித்து விடுதுங்க. எனவே இந்த சூழலிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான சூழலை பெற வேணும் அப்படின்னு தான் பல பேரும் ஆசைப்படுவோம். சில விஷயங்களை கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் மகிழ்ச்சி. நாம் வாழ்க்கையில் பொதுவாகவே நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு நினைப்பது முக்கியமாக தவறுங்க. அப்படிங்கிற எண்ணம் உங்களோட மகிழ்ச்சியை முற்றிலுமாக கெடுத்துவிடும். மேலுமே நாம் என்ன பாவம் செஞ்சோமே தெரியலையே, எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் ஏன் வருது, இதிலிருந்து தப்பிக்க முடியுமா, கடவுள் நமக்கு உதவுவாரா, ஏன் இந்த நமக்கு நிலைமை என்பது போன்றவற்றை அடிக்கடி சொல்லி புலம்புவதை நம்ம முக்கியமாக நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரி நாம்ளே புலம்பிருப்போம். இந்த மாதிரி நீங்களும் குழம்புறீங்களா? கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாலே எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு வீட்டோட தேவைகளை நிவர்த்தி செய்தல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொருவருமே வீடுகளில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா எப்போதுமே குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை அறிந்து நிறைவேற்ற வேண்டுங்க. குறிப்பாகவே குழந்தைகள் மற்றும் வீடுகளில் உள்ள பெண்களுக்கு என்ன தேவை, எது தேவையில்லை என்பதை அறிந்து கணவன்மார்கள் செய்ய வேண்டுங்க. இதே போன்று கணவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து அதை நிறைவேற்ற முயற்சி செஞ்சாலே எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்துமே மறைந்து விடும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எண்ணங்களோடு வாழ்க்கையில் நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய ஒரு பிரச்சனையாக இதுதான் இருந்துட்டு வருது. அதே மாதிரி இதை நீங்கள் திருத்தி கொள்றதுக்கு ரொம்பவும் முயற்சி செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்குங்க. அடுத்தது ரெண்டாவது விஷயம், தூக்கமின்மை. ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, முறையான தூக்கம் இல்லாமல் இருந்தால் மனதளவில் ஒரு விதமான பாரமானது ஏற்படும். அது அடுத்ததாக மன உளைச்சல், அசதி எல்லாமே நீங்கள் எதிர்கொள்வதோடு மகிழ்ச்சியான மனநிலையை முற்றிலுமே இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த வரைக்குமே இரவு 8 மணி நேரமாவது நல்ல தூக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இது உங்களுக்கு நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவும். அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. மன உளைச்சல் மற்றும் நம்மளோட வாழ்க்கையில் விரக்தியான சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு பிடித்த உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசுவதற்கு முயற்சி செய்யுங்க. இத்தகைய செயல்கள் எல்லாமே உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தவும் மனதில் உள்ள தேவையில்லாத எண்ணங்களை அகற்றவும் உதவியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த சூழலுமே வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. கிடைத்ததை வைத்து நிறைவுடன் இருந்தாலே எந்தவித மனச்சங்கடமும் இல்லாமல் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமான விஷயங்க. எது கிடைச்சதோ அந்த வாழ்க்கையை ஏற்றுட்டு நிம்மதியாக வாழ்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்ததாக முக்கியமாக பெண்கள் செய்ய வேண்டியது, ஒரு வீட்டில் நேர்மையான மற்றும் அமைதியான ஆற்றல்கள் மையப்பகுதியாக பூஜை அறை தாங்க செயல்படுது. எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் எப்போதுமே காலையில் குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அந்த வீட்டில் பெண்களானவள் மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது உங்களோட வீட்டில் உள்ள தெய்வங்கள் மூலமாகத்தான் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. பெரிதாக இருந்தாலும் சரிங்க, சின்னதாக இருந்தாலும் சரிங்க, தெய்வங்களுக்காக ஒரு தனி இடத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஒரு பூஜை அறையை அமைப்பது உங்களோட வீட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
மேலுமே அதை சரியான வாஸ்து அமைதியான நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்களோட வீட்டில் எந்த ஆற்றல் வெளிப்பட வேணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பது தான் பூஜை அறை. பூஜை அறை உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக ஆற்றலை நீங்கள் இணையவும் உதவுது. உங்களோட வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை அனைத்துமே நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறைகளும் நிறைந்திருக்க இந்த பூஜை அறையானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கோட்பாடுகளின் பூஜை அறைக்கான சரியான வாஸ்து மூலம் உங்களோட வீட்டில் நேர்மறையான மற்றும் தெய்வீக ஆற்றலானது நிறைந்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையை அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு திசையுமே சிறப்பான ஒன்றை குறிக்குங்க. இதனால தான் பூஜை அறையை அமைக்கும் இடமானது பூஜை அறைக்கான வாஸ்துவின் மிகவும் ரொம்பவும் முக்கியமான ஒரு பகுதியாகவும் சொல்லப்படுது. எந்தெந்த திசைகள் பூஜை அறைக்கு உகந்தது? வடகிழக்கு திசையானது பூஜை அறைக்கான சிறந்த திசையே சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இது சிவனோட இடம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அது மிகவும் மங்களகரமானதாகவும் இருக்கிறது. அதை தொடர்ந்து கிழக்கு அல்லது வடக்கு திசையானது கருதப்படும். தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பூஜை அறையை படிக்கட்டுக்கு அடியிலோ அல்லது கழிவறைக்கு அருகிலோ அமைக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த இடங்கள் அமங்கலமானதாக சொல்லப்படுது. தரைத்தளத்தில் அல்லது உயரமான தளத்தில் பூஜை அறை அமைக்கப்பட்டதை நீங்கள் உறுதி செய்ய வேணும். ஏன் அப்படின்னா ஒரு வாஸ்துப்படி பூஜை அறைக்கு அவை சிறந்த இடங்களாக சொல்லப்படுறதில்லை. பூஜை அறையோட கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி திறந்திருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயங்க. அடுத்ததாக பூஜை அறை வாஸ்துவின்படி கிழக்கு பார்த்து இருக்கும் வீடுகளில் இது ரொம்பவும் பூஜை அறை தெற்கு அல்லது கிழக்கு மூலையில் இருக்க வேணும். மாதிரி பூஜை அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்கள் புனிதமான பொருட்களையும் மற்ற பூஜை அறை பொருட்களையும் தவிர வேறு எந்த பொருட்களையுமே பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க. அறையில் எப்போதுமே கலந்திருக்கக்கூடாது. சிலைகளுக்கு மேலே எதையுமே வைக்கக்கூடாது. அதே மாதிரி விளக்கு அக்னி குண்டமும் தென்கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருவர் வீடு கட்டும் பொழுதே பூஜை அறையானது சரியான இடத்துல அமைக்க வேண்டியது மிக மிக ரொம்பவும் அவசியமான ஒரு விஷயங்க. எவ்வளவு நேரம் பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத விட எங்கு பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பூஜை அறை அமைக்க 3 வழிகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த பூஜை அறை ரொம்ப ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதே மாதிரி எத்தனையோ திசைகள் இருந்தால் கூட ஏன் ஈசான்ய மூலையில் பூஜை அறையை அமைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முக்கியமான காரணங்களை விரிவாக பார்க்கலாங்க. கோவில்களில் யாகக்கூடம் கும்பாபிஷேகம் நிகழ்வதற்கான ஏற்பாடுகளை ஈசான்ய மூலையில் தான் அமைப்பாங்க. ஏன் அப்படின்னா பூமியின் மொத்த சாய்மானமும் வடகிழக்காக அமைஞ்சிருக்கு. எனவே அண்ட வெளியில் இருந்து வரும் சக்தி சாய்மானாக உள்ள ஈசான்யம் எனும் வடகிழக்கில் இருந்து தான் பூமியில் நுழைய முடியும். எனவே தான் ஈசான்யம் அப்படிங்கிறது இறைவனோட ஒரு உறைவிடமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிக்வேதம் போற்றும் கடவுள்களில் விஸ்வகர்மன் படைப்பு கடவுளாக போற்றப்படுகிறாரு. அவங்கிட்ட இருந்து சகலவிதமான ஆக்கத்திறன் தோன்றுவதாக சொல்லப்படுது. பொருட்களை உருவாக்குதல் எனும் பெருஞ்செயல் விஸ்வகர்மனின் உடையது. எனவே வடகிழக்கு திசையானது இறையருள் மிளிரும் பகுதி அப்படிங்கிறத நாம் உணர வேண்டுங்க. எனினும் கூட ஈசான்யத்தை விட கிழக்கில் முழுமையாக அடைபடாமல் இருக்குமாறு அமைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. மேலுமே பூஜை அறையில் சூரிய கிரகம் படுவதனால மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கு அல்லது மேற்கு சுவரையொட்டி கடவுளோட படங்கள் அல்லது கடவுள் சிலைகளை நாம் அமைக்க வேணுங்க. சுவாமி படங்கள் வைப்பதற்கு அலமாரியும் அமைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. இடப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா கிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கியோ பூஜை அறையை நம்ம வைக்கலாம். இல்லை அப்படின்னா வடக்கு திசையில் உள்ள அறையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி சாமி படங்களை வைக்கலாம். இந்த 3 வழிகளில் பூஜை அறை அமைக்கப்படி வாஸ்து சாஸ்திரமானது அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு பூஜை அறையை எப்படி அமைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் எந்த திசையில் சாமி படங்களை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.